ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆதித்தமிழர் சங்கம் சார்பாக தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதிரத்தை உழைப்பாகி உலக உயர்த்திடும் உண்மையான தொழிலாளியே அனைவருக்கும் இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடலினை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி உலகத்தையே இயங்க வைக்கும் உன்னத தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்கள். தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். வியர்வை, ரத்தம், கண்ணீர் என எதையும் எதிர்பாராமல் வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைக்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். சங்கமாக கூடுறோம், சங்கத்துக்கா வாழுறோம், அமைப்பு சார நம்ம தொழிலாளர் சேர்ந்து வந்து சங்கமாக கூடுறோம், சங்கத்துக்கா வாழுறோம், சங்கமாக கூடுறோம், சங்கத்துக்கா வாழுறோம், அமைப்பு சார நம்ம தொழிலாளர் சேர்ந்து வந்து சங்கமாக கூடுறோம், சங்கத்துக்கா வாழுறோம். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் தொழிற்சங்கத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து கிளைச்சங்களை கட்டமைப்பில் வலுப்பெறுவதற்கான பணிகளை செய்வதுதான் முதன்மையான பணியாக கருதுகிறேன். பெண்களை சொந்தமா தொழில் செய்யறதுக்காகவும் அவங்களுடைய சொந்த காலில் அவங்களுடைய தேவைகளை சரி செஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கான சிறு தொழில் செய்யறதுக்கான பயிற்சிகளையும் அதற்கான முயற்சிகளையும் நான் செய்வேன் அப்படிங்கிறத இந்த மே தினத்துல நான் உறுதிமொழி ஏற்கிறேன். மே 1ஆம் தேதி என்னுடைய உறுதியேற்பா சங்கங்களுக்கான பொது நிதியை பெருக்குவோம் என்பதில் உறுதியோடு இருக்கிறேன். தமிழ்நாடு தொழிலாளர்கள் உரிமைக்கான கூட்டமைப்பு தனித்தனியா இல்லாம ஒன்னு சேர்ந்த ஒரு அமைப்பு. தமிழ்நாடு தொழிலாளர்கள் உரிமைக்கான கூட்டமைப்பு தனித்தனியா இல்லாம ஒன்னு சேர்ந்த ஒரு அமைப்பு. தொழிற்சங்க கட்டமைப்பு வலுப்பெற செய்வதே முதன்மையான பணியாக கருதுகிறேன். 2026 மே 1 தொழிலாளர் நாள் அன்று கிளை சங்கங்களை வலுப்படுத்துவேன் என்று உறுதி ஏற்கிறேன். ஆபத்தான பட்டாசு தொழிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மாற்றுத் தொழிலான சிறு தொழிலில் ஈடுபடுவோம் என இந்த மே 1 தொழிலாளர் தினத்தில் அனைவரும் உறுதி ஏற்போம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சிறு தொழில் செய்து சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என மே 1 தொழிலாளர் தின நாளில் உறுதியேற்போம். சங்கமாக